எப்போது கூட்டணி முடிவானதோ அப்பையிலிருந்து இந்த தொகுதி வெற்றி பெறும் வரை நாம் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி இல்ல பாட்டாளி ஜனதா கட்சி. அதாவது ஒரு தைரியமான முடிவை நம்மளுடைய மரியாதைக்குரிய மாநில தலைவர்கள் எடுத்தாங்க. தமிழகத்துல 2 கட்சி தான் பெரிய கட்சி, அவங்க தலைமையில தான் கூட்டணி அமையணும் அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு மமதை இருந்துச்சு. அந்த மமதையை உடைத்தவர் நம்மளுடைய மரியாதைக்குரிய மாநில தலைவர் அவர்கள். அதே போல தைரியமாக இந்த கூட்டணிக்கு வருகை தந்த நம்மளுடைய ஐயா ராமதாஸ் அவர்களையும் இந்த இடத்துல நம்ம பெருமையா போற்றக்கூடிய நேரம் இது. தைரியமான ஒரு முடிவு எடுத்ததுக்கு. அதே போல தைரியத்தை பத்தி எங்க அண்ணனுக்கு சொல்ல வேணாம், உங்களுக்கு எல்லாம் தெரியும். மாக்கான சாதாரணமா எந்த விஷயத்தையும் கையில எடுத்தாருன்னா அதை பிடிக்காம விட மாட்டாரு. அது அவரு எம்பி ஆகிதான் இது மாவட்டம் ஆகணும்னா அதுதான் ஆண்டவரோட கட்டளை. அவர் எம்பி ஆகி குரல் கொடுக்கும்போது அது தானா அது மாவட்டமா உருவெடுக்கும். அதே போல நம்ம பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் நம்மளுக்குள்ள இது வரைக்கும் பல்வேறு நிகழ்ச்சிகளை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு நிறைய சொந்தங்கள் கிடைச்சிருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற ஒரு சொந்தம், கூட்டணியில் இருக்கிற தமிழ் மாநில காங்கிரஸ்ங்கிற சொந்தம், இது போல சகோதரர் ஜான் பாண்டியன் கட்சி அந்த கட்சி, இது போல பல்வேறு சொந்தங்கள்லாம் இப்போ கிடைச்சிருக்கிறாங்க. நம்மளுடைய மூத்த நிர்வாகி அண்ணன் பாலன் சொன்னது போல நம்மளுக்குள்ள எந்த கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது. நம்மளுக்கு ஒரே நோக்கம் அண்ணன் மா.க. ஸ்டாலின் வெற்றி பெறுவது தான். இப்போ அண்ணன் மா.க. ஸ்டாலினை யாரும் பார்க்க வேணாம். நம்மளுடைய மரியாதைக்குரிய மாநில பொதுச் செயலர் கருப்பு முருகானந்தமும் அண்ணன் தான். நம்மளுக்கு மரியாதைக்குரிய மாநில தலைவர் அண்ணாமலையும் அண்ணன் தான். அதே போல இந்த தொகுதியில அண்ணன் மா.க. ஸ்டாலின் போட்டியிட்டாருன்னு சொல்றதை விட நம்மளுடைய மோடிஜி போட்டிட்டு இருக்கிறார். அதுதான் நம்ம மனசுல இருக்கிறோம். ஏன்னா மாநில தலைவர் சொன்னது 40 தொகுதியிலும் மோடி தான் போட்டிட்டு இருக்கிறாரு, அப்படிதான் உங்களுடைய எண்ணத்துல இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு நம்மளுடைய மா.க. ஸ்டாலின் அண்ணன் தான் நம்மளுக்கு மோடிஜி நின்னா எப்படியெல்லாம் வேலை செய்வோமோ, நம்ம மாநில தலைவர் நின்னா எப்படியெல்லாம் வேலை செய்வோமோ, அதே போல ஒவ்வொரு நிர்வாகியும் நம்மளுடைய முழு மூச்சையும் நம்மளுடைய இந்த வெற்றிக்கு முழு உறுதுணைப்பு உங்களுடைய இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ 6 தொகுதியே திமுக கூட்டணி தான் எம்எல்ஏ இருக்கிறாங்கிற ஒரு மமதையில் இருக்கிறாங்க. எங்க அண்ணன் ஒரு ஆள் ஜெயிச்சார்னா 6 எம்எல்ஏ தொகுதி நமக்கு தான். 6 எம்எல்ஏ தொகுதியும் 26 நமக்கு தான். அப்ப அண்ணன் எம்பி தொகுதி எடுத்துக்கிட்டாரு, நமக்கு 4 எம்எல்ஏ சீட்டு கூட வாங்கி தருவாரு. என்னன்னா தெரியுங்களா? அதை கேட்டுருந்தோம். இப்ப அண்ணனை ஜெயிக்க வச்சுட்டோம்னா அண்ணன் நம்மளுக்கு 4 எம்எல்ஏ தொகுதி அவரே வாங்கி கொடுப்பாரு பாரதிய ஜனதா கட்சிக்கு. அந்த தொகுதியில இருக்கிற அத்தனை மாவட்ட கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர், பிரசிடென்ட் எல்லாமே நம்மளோட கூட்டணி ஜெயிக்கணும். நாம எம்எல்ஏ எம்பி மட்டும் இல்லாம அடிமட்டத்தில் இருக்கிற வார்டு மெம்பர்ல ஆரம்பிச்சு பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர் எல்லாருமே நம்மளோட கூட்டணி ஜெயிக்கணும். அவங்களோட பதவியில இன்னைக்கு துஷ்பிரயோகம் செஞ்சுக்கிட்டு இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம பேச வேண்டியது 2 தான். ஒன்று பிரதமருடைய சாதனை, இன்னொன்று திமுகவோட அராஜகம். இந்த 2 விஷயத்தை மட்டும் பேசினா போதும். புதுசா நம்ம எதுக்கு தெரிய வேண்டியதில்லை. இன்னைக்கு கம்ப்யூட்டர் காலம், நம்ம கையில எல்லாமே இருக்கு. அந்த விஷயத்தை நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பேச வேண்டியது 2 தான். ஒரு திமுக பத்தி, ஏன்னா காங்கிரஸை பத்தி இங்க பேச வேண்டியதில்லை. காங்கிரஸ் எங்க தேர்னாலும் கிடைக்காது. அதனால இப்ப இத்தனை வருஷமா இங்க இருக்கிற காங்கிரஸ்காரங்க கோமால இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப திடீர்னு 10 வருஷமா எங்க இருந்தாங்க காங்கிரஸ்காரங்க, திடீர்னு இங்க நிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ நம்மளுடைய அண்ணன் கள போராளி. அவர் சாதாரண பேரூராட்சி தலைவராக இருக்கும் போதே அவர் ஒரு பெரிய கள போராளி. ஆனா எனக்கு என்னன்னா, இந்த இப்ப இருக்கிற அரசியல் காலத்துல போராட்டத்திலே கட்சியை வளர்த்தது ஐயா ராமதாஸ் தான். ஐயா ராமதாஸ் தான் போராட்டத்திலே கட்சியை வளர்த்துக்கிறாரு. இப்ப இருக்கிற தலைவர்கள் வேற யாரும் அந்த மாதிரி செஞ்சதுல இப்ப நம்ம கையில எடுத்துக்கணும். எல்லா போராட்டமும் நம்ம செஞ்சிருக்கோம். நேற்று கூட உண்ணாவிரத போராட்டம் வச்சோம். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்மள மண்டபத்தில் அடிச்சு வச்சுட்டாங்க. இப்படி போராட்ட குணத்துல இப்ப இணைஞ்சிருக்க 2 பேருமே போராட்ட குணம் உண்டவங்க. அதனால நம்மளுடைய வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. நம்மளோட நோக்கம் முழுவதும் அண்ணா அவர்கள் ஜெயிக்கணுங்கிற ஒரே நோக்கமா வச்சு நம்மளோட பணி மிக கடுமையா இருக்கணும். ஏன்னா அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம், நம்ம எல்லாத்தையும் செஞ்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறாங்க. அதை உடைச்சி நம்மளோட வெற்றிக்கு பாடுபடணும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.